டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரொசீஜரில் இருக்கிற மோட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் என்னென்ன டைப்பில் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் வந்து அனுப்பலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்து ப்ரொசீஜர்னால் என்ன, அது எப்படி கால் பண்ணுறது, அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு முந்தின கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ராக்டிக்கல் டெமோவும் பார்த்தோம். சரிங்களா? இப்போது இந்த மோட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட், தேர்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன் அவுட். ஸோ இன்னுன்ற மோட் ஆஃப் பேராமீட்டர் தான் டிஃபால்ட்டு அதுதான். சரிங்களா? இன்னுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஒரு பேராமீட்டரை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ப்ரொசீஜரில், ஸோ அந்த பேராமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை டிஃபால்ட் அது வந்து இன் பேராமீட்டர், இன்னுன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அவுட். ஸோ அவுட்டுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ப்ரொசீஜர்லேருந்து சம் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரிட்டர்ன் பண்ணுறோம். எங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ப்ரொசீஜர்லேருந்து அவுட்புட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சென்ட் இட் டு காலர். ஸோ யார் கால் பண்ணியிருக்கேன், எங்கே கால் பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க வேல்யூஸை வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இன் அவுட்டுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த பேராமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதில் பாஸ் பண்ணுற வேல்யூஸ் வந்து இன்னாவும் அந்த சேம் வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னாவும் யூஸ் ஆகும், அதே மாதிரி அவுட்டாகவும் வரும். ஸோ சேம் வேரியபிளில் நீங்கள் வேரியபிள் பேராமீட்டர் இன்புட்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ரொசீஜருக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வேரியபிளுக்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொசீஜர்லேருந்து ரிட்டர்ன் வேல்யூஸும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன் அண்ட் அவுட். சரிங்களா? ஸோ இன்னுன்றது டிஃபால்ட். இன்னுன்ற பேராமீட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரொசீஜருக்கு நீங்கள் ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்கணும், பேராமீட்டரில் சென்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ப்ரொசீஜர் இன் பேராமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? த வேல்யூ சென்ட் இட் டு ப்ரொசீஜருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட்டாக கொடுக்குறதா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன். அதே மாதிரி அவுட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ப்ரொசீஜரில் இருந்து ஒரு ரிட்டன் வேல்யூ வந்து எங்கே நம்ம கால் பண்ணணுமோ அங்கே போகும், ஸோ சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா அவுட். இன் அவுட்டுன்றது இது ரெண்டுத்தையும் சேர்த்து சிங்கிள் வேரியபிளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க கண்ட்ரி நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி நேம் கொடுத்த உடனே ப்ரொசீஜர் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஜஸ்ட்டு அந்த ஆஃபீஸ்ன்ற டேபிள்லேருந்து சிட்டியை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம என்ன கண்ட்ரி நேம் பாஸ் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரி நேமில் என்ன சிட்டியில் இருக்குது அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ரிட்டர்ன் பண்ணுது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்தியா அப்படின்னு கண்ட்ரின்னு கொடுத்தோம் அப்படின்னா சிட்டி சென்னை, மும்பை, டெல்லி, புனே இந்த மாதிரி சிட்டிஸில் இவங்களுடைய இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருக்குது அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? சப்போஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட். ஸோ அவுட்டுன்றது அவுட் பேராமீட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் அப்படின்னாக்க பேராமீட்டர்லேருந்து சம் வேல்யூஸை ரிட்டர்ன் டு காலர். யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு மதிப்பை வந்து ரிட்டர்ன் செய்யும். சரிங்களா? எங்கே கால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே. ஸோ இதுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க பேராமீட்டரில் அவுட் பேராமீட்டர் அப்படின்ட்டு சொன்னேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எம்ப்ளாயி நேம், அவர் வந்து ஐடி வாங்கிக்கிறாங்க. ஐடியை வந்து இன்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது இன் பேராமீட்டர். ஐடியை வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து நேமை கொடுக்கும். அவுட்புட்டில் வந்து நேமை கொடுக்குது, நேம் வேரியபிள். சரிங்களா? இப்போது அது மாதிரி இன்புட் ஐடியை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எம்ப்ளாயி நேமை எடுத்து ஸோ அந்த எம்ப்ளாயி நேமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட்டில் சென்ட் பண்ணுறோம். சரிங்களா? வேரியபிளுக்கு அசைன் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க சென்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க 100ன்றது சென்ட் பண்ணோம் அப்படின்னா 100க்கான எம்ப்ளாயி நேம் என்னவோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நேமில் அசைன் ஆகும். தென் நேமை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அதில் உள்ள இருக்கிற நேம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி தான் இன் அவுட் பேராமீட்டர், சிங்கிள் பேராமீட்டர் ஆக்ட் ஆஸ் போத் இன்புட் அண்ட் ஆல்சோ அவுட்புட். சரிங்களா? ஸோ ஒரு வேல்யூவை இன்புட்டாக ப்ரொசீஜர் கொடுக்கறதுக்கு அல்லது ப்ரொசீஜருக்கு சென்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு வேல்யூ ப்ரொசீஜர்லேருந்து ரிட்டர்ன் டு காலர் எங்கே நாம் கால் பண்ணியிருக்கோமோ அங்கே. ஸோ
இது ரெண்டுத்துக்குமே சேம் வேரியபிளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு ப்ரொசீஜர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க செட் கவுண்டர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 பேராமீட்டர்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன் அவுட் பேராமீட்டர், இன்னொன்று வந்து இன் பேராமீட்டர். இன் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்ன்றது இன்புட்டாகவும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அது வழியாகவே அவுட்புட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கால் பண்ணியிருக்கிற இடத்துக்கு அசைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சுது. அந்த ப்ரொசீஜர் கொடுத்துட்டு கவுண்ட்னுடைய வேல்யூ என்ன பண்ணுறாங்க, இனிஷியலாக செட் பண்ணிடுறாங்க 1 அப்படின்ட்டு. ஸோ அந்த 1 என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா சென்ட் பண்ணுறோம். ஸோ அது கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு இன்டிஜர் வேல்யூவும் செட் பண்ணுறோம். ஸோ 1 + 1 இங்கேருந்து பாருங்கள், 1 + 1. ஸோ வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னாக்கா 2. சரிங்களா? இப்போது கவுண்டருடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2. ஸோ இப்போ நீங்கள் 2ஐ இங்கே சென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா 2 + 5. ஸோ 2 + 5 7. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சேம் வேரியபிள் இன்புட்டாகவும் நாம் கொடுக்குறோம். அதாவது கவுண்டர் இருந்தது பார்த்திங்கன்னா இன்புட்டும் கொடுக்குறோம், அதாவது பேராமீட்டரில் இன் பேராமீட்டராகவும் போகுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா சேம் வேரியபிள் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு அவுட்புட்டாகவும் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்குது. அதாவது ரிட்டர்ன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செட் கவுண்ட்டு. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன் அவுட் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சேம் வேரியபிள் போத் ஆக்ட் as a input and also output. சரிங்களா? ஸோ பேராமீட்டர் அது ப்ரொசீஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர் க்ரியேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரொசீஜர் நீங்கள் எப்படி டேபிள் ட்ராப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ப்ரொசீஜரையும் ட்ராப் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னு தான். சரியா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கான சின்டெக்ஸ் வந்து ட்ராப் ப்ரொசீஜர் இஃப் எக்ஸிஸ்ட் ப்ரொசீஜர் நேம். இருந்தால் ட்ராப் பண்ணு, இல்லை அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா விட்டுடலாம். இஃப் எக்ஸிஸ்ட்ன்றது கொடுக்கலாம், கொடுக்காமலேயும் என்ன பண்ணலாம் விடலாம். ஸோ இஃப் எக்ஸிஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் இருந்தால் டெலிட் ஆகும், இல்லைனாக்கா உங்களுக்கு எந்த ஒரு எரர் மெசேஜஸும் கொடுக்காது. சப்போஸ் அது இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொசீஜர் நேமே இல்லை, பட் ஆனால் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ சப்போஸ் இங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஸோ இதை ட்ராப் பண்ணணும் அப்படின்னாக்கா ட்ராப் ப்ரொசீஜர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே என்னென்னா செட் கவுண்டர். ஸோ ட்ராப் ப்ரொசீஜர் செட் கவுண்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா டெலிட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டோர்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜருக்கும் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்ப்ரெஷன்ஸில் யூஸ் பண்ணலாம், ஆனால் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண முடியாதுனாக்கா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் டைப்ஸ் உண்டு. அதே வந்து ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை ப்ரொசீஜர் என்ன பண்ணாது அப்படின்னாக்கா டைரெக்டாக வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது. சரிங்களா? யூஸிங் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு வேல்யூஸு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்னாக ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே ஃபங்க்ஷன்ஸுன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ரிட்டர்ன்ஸ் ஏ சிங்கிள் வேல்யூ. ஒரு சிங்கிள் வேல்யூ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சம் ஃபார்முலாஸ் நம்பவோ அல்லது சம் கொரிஸ் வந்து அகைன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ரிப்பீட்டட் பிளேசஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ரெஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு இம்ப்ரூவ்ஸ் ரீடபிலிட்டி அண்டு மெயின்டெனபிலிட்டி ஆஃப் ப்ரொசீஜரல் கோட். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ஜென்ரல் சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா டீலிமிட்டர் $. ஸோ ஏற்கனவே சொன்னேன் டீலிமிட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் டீலிமிட்டர் என்ன நம்மளுடைய எஸ்கியூஎல் சர்வருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செமிகோலன். ஸோ எப்போல்லாம் செமிகோலன் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுக்குறீங்களோ
அட் த அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி கொடுத்த கொரி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் செமிகோலன் கொடுக்காமலே நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க என்ன ஆகாதுன்னா அந்த கம்ப்ளீட் கொரி என்ன ஆகாதுன்னா ஜஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் தான் ஆகும், உங்களுக்கு ரன் ஆகாது. சரிங்களா? எப்போ செமிகோலன் நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி ரெக்கார்டான எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டிஃபால்ட் டீலிமிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செமிகோலன். ஸோ அந்த செமிகோலனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க டாலர் சிம்பிள் வேறு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எனி சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம், வேறு ஏதாச்சும் டாலருக்கு பதிலாக வேறு ஹேம்ப்ரசன் சிம்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் எந்த லைனில் முடிக்கிறீங்களோ அங்கே என்ன சிம்பிள் டீலிமிட்டர் நீங்கள் மாற்றிருக்கீங்களோ அதே சேம் சிம்பிள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி மறுபடியும் டீலிமிட்டரை வந்து டிஃபால்ட் செமிகோலனுக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்க நீங்கள் மாற்றி விட்டுறணும். சரிங்களா? அப்போ கொரிஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் எனக்கு டீலிமிட்டர் எனக்கு டாலரே இருக்கணும் அப்படின்னாக்க ஓகே ஃபைன் தான். இங்கே செமிகோலனுக்கு பதிலாக நம்ம எப்பவுமே அட் த எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லேருந்து செமிகோலன் யூஸ் பண்ணுவோம்ல கொரியில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா $, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீலிமிட்டரை மாற்றினீங்கன்னா டிஃபால்ட்டுக்கு மாற்றி விட்டுறணும் கண்டிப்பாக. இது மேனுவலாக மாற்றினா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த டீலிமிட்டர் வந்து மாறும். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷன் பாடி. ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க, அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனில் வரும். ஃபங்க்ஷன் பாடியில் பிகின் எண்ட் அதுக்குள்ளே கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க ஃபங்க்ஷன் பாடி அப்படின்னு சொல்லிடுவோங்க. இன் ஃபங்க்ஷன் ஆல் பேராமீட்டர்ஸ் ஆர் இன் பேராமீட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன் அண்ட் அவுட்டோ அல்லது இன் அவுட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஃபங்க்ஷனில் ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் கேட்டாங்க அப்படின்னாலும் இது ஒன்று சொல்லலாம். என்னென்னா இதில் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இன்புட் பேராமீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கொடுக்குறோம். ஆனால் ப்ரொசீஜரில் அப்படி கிடையாது. ஒரு வேல்யூ கொடுக்கலாம், அதே மாதிரி அதே வேல்யூ பேராமீட்டர் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொசீஜர். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க நீங்கள் ப்ரொசீஜரில் ரிட்டர்ன் என்ற ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க ஃபங்க்ஷன் நேம் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க கொடுத்துக்கலாம். ஸோ லெட்டஸ் கன்சிடர் ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, வெப் ப்ரோக்ராமிங் RDBMS சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ அதனுடைய காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு இன்கமிங் ப்ரைஸ், அதாவது ஒரு ஸ்டோர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோருக்கு வர இன்புட் ப்ரைஸ் இது. ஸோ நாம் சேல் பண்ணுற ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் புக் காஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ நம்ம ப்ராஃபிட்டுன்னு தனியாக ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தனி ஃபீல்டு போட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி வேணுமோ ப்ராஃபிட் வேணுமோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஸோ யூஸிங் தட் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸு புக் காஸ்ட்டையும் செல்லிங் காஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேராமீட்டராக பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க ஒரு ப்ராஃபிட் என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க பேராமீட்டராக சென்ட் பண்ணுறோம் ஃபங்க்ஷனுக்கு. ஒன்று வந்து காஸ்ட், அனதர் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ். ஸோ ப்ரைஸும் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இங்கே பிகின் எண்டில் டிக்ளேர் பண்ணுறோம். ப்ராஃபிட்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அது டெசிமலாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செட் ப்ராஃபிட் ஈக்குவல் டு, அதாவது இங்கே ப்ராஃபிட்னு ஒரு இருக்குல்ல. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட். ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட். ஸோ அப்போ ப்ராஃபிட்டில் என்ன காஸ்ட் வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம சென்ட் பண்ண அந்த காஸ்ட்டில் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு வர வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா?
இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் புக் நேம் ப்ராஃபிட் அதாவது இந்த டேபிள் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புக் நேம் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ராஃபிட்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பேராமீட்டராக நான் எதை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் காஸ்ட்டையும் அடுத்தது செல்லிங் ப்ரைஸையும் சென்ட் பண்ணுறேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் புக் காஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அதுதான் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சிரும். ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஆஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் புக். ஸோ அது இந்த இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கால் பண்ணீங்க அப்படின்னாக்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க, இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா புக் நேம்னு வரும், ப்ராஃபிட்னு வரும். ஸோ 140 மைனஸ் 990.95 கழிச்சிங்க அப்படின்னாக்கா 40.05 என்ற வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆர்டிபிஎம்எஸ்க்கு, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ அதே மாதிரி தான் எப்படி நாங்கள் ப்ரொசீஜர் நம்ம டெலீட் பண்ணுவோம், டேபிள் டெலீட் பண்ணுவோமோ சேம் மெத்தட் தான். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ராப் ஃபங்க்ஷன் இஃப் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இதுக்கு முன்னே ட்ராப் ப்ரொசீஜர் இஃப் எக்ஸிஸ்ட் ப்ரொசீஜர் நேம் கொடுத்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் தானே பண்ணுறோம். ஸோ ட்ராப் ஃபங்க்ஷன் இஃப் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் ஸோ கொடுத்தோங்க அப்படின்னா சப்போஸ் இந்த அபவ் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ட்ராப் ப்ராஃபிட், அவ்வளோதான். ட்ராப் ஃபங்க்ஷன் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகிடும் அப்படின்னா அபவ் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க டெலீட் ஆகிடும். சரிங்களா? பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். எந்த ஒரு இதுவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காது. அதுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா MySQL சர்வரில் ட்ரிகர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன், அதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரிகர் அண்ட் கர்சர். ஸோ ட்ரிகர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட்லி 5 to 10 மார்க்ஸ் இதில் வந்து கேட்பாங்க ட்ரிகரில். ஸோ ட்ரிகர்னால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி பை தி சிஸ்டம் ஆஸ் எ சைட் எஃபெக்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன் டு தி டேட்டாபேஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரிகர்ன்றது ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகும். ட்ரிகரில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ரன் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் மேலேயோ அல்லது டேட்டாபேஸில் இருக்கிற ஒரு டேபிள் மேலே சம் ஆக்ஷன்ஸ் நடத்தும் போது. ஸோ இங்கே என்ன ஆக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கும், ஒரு டேபிள் மேலே நம்ம ஆக்ஷன்ஸ் என்னென்ன நடத்துகிறோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் ஒரு டேபிள் மேலே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அனதர் டேபிளில் சம் சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னாக்க அப்போ ட்ரிகர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுக்கான டெமோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். லேப் எக்ஸசைஸும் ட்ரிகர் உண்டு. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க மோர் தென் ஒன் டேபிளில் மேனுவலாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிளில் நீங்கள் ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாக்க அடுத்த டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஓகே. எந்த மாதிரியெல்லாம் வேலைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டாக் இருக்குது, ஒரு 10 பென் வச்சுருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு 5 பென்ஸ் விற்றுட்டீங்க. மறுபடியும் ஸ்டாக்லேருந்து 10லேருந்து -5 போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 500 தான் இப்போ வந்து கரண்ட் ஸ்டாக்கு. 10 பென் இருக்குது அப்படின்னா அதில் 5 பென் விற்றுட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டாக் என்ன இருக்கணும்னா 5 தான் இருக்கணும். ஸோ சேலில் நீங்கள் ஒரு என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னாக்க ஒரு ஐட்டம் ஐடியா கொடுத்து ஸோ அதில் 5 சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்கில் ஆட்டோமேட்டிக்காக 10ன்றது என்ன ஆயிடணும் அப்படின்னாக்க மாறிடணும். நீங்கள் போயிட்டு சேல்ஸ்லேயும் மாற்றிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்க மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக தவறு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணிட்டோம். எப்பப்பெல்லாம் நான் சேல்ஸில் ஒரு வேல்யூ சேல் பண்ணுறனோ, ஒரு ஐட்டம் சேல் பண்ணுறனோ, அந்த ஐட்டம் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்லேருந்து -1 ஆகிடணும். அல்லது பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க அந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக்லேருந்து
எத்தனை ஐட்டம்ஸ் நம்ம வாங்குகிறோமோ அத்தனை ஐட்டம்ஸ்னுடைய ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாக்னுடைய குவான்டிட்டியை நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. நாமளாக போய்ட்டு தனியாக ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி வந்து இன்ஷூர் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்க என்ன சொல்கிறது, நம்ம மேனுவலாக போயிட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி அந்த ட்ரிக்கரை க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் இப்படி தான். ஸோ டீலிமிட்டர் யூஸ் பண்ணுறோம், டிஃபால்ட்டாக இருக்கிற செமிக்கோலனை மாற்றுறோம், மாற்றிட்டு ட்ரிகரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ட்ரிகர் எப்போல்லாம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் மேலே ஃபயர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்சர்ட், அப்டேட், டெலீட். இந்த இன்சர்ட்ன்றது பிஃபோர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியா இல்லது ஆஃப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியா, அதே மாதிரி பிஃபோர் அப்டேட்டா இல்லது ஆஃப்டர் அப்டேட்டா, அதே மாதிரி பிஃபோர் டெலீட்டா ஆஃப்டர் டெலீட்டா அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா செட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர்னு சொன்னீங்கன்னா நீ ட்ரிகர் எந்த டேபிள் மேலே நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த டேபிளில் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, டெலீட் பண்ணுறீங்களோ அதுக்கு பிஃபோராகவே என்ன ஆகிடும் அப்படின்னாக்க ரன் ஆகிடும். ஆஃப்டர் செட் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு வேல்யூ அந்த அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணிங்கனாவே ஆஃப்டர் இன்சர்ஷன் அந்த ட்ரிகர் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க ஃபயர் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து இதனுடைய சரிங்க சின்டெக்ஸ். ஆன் டேபிள்னு இருக்குல்ல இந்த டேபிள் நேம். ஸோ இந்த டேபிள் மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆஃப்டர் ஒரு இன்சர்ட் பண்ணுறீங்க இந்த டேபிளில் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அனதர் டேபிளில் என்ன ஆகும் அப்படின்னாக்க சம் வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த சம் வேல்யூ எங்கே கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே இந்த டாட்டட் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த மாதிரி இந்த டேபிளில் ஒரு இன்சர்ட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணிங்க, இல்லை டெலீட் பண்ணிங்க அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொடுப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்குது. வந்து ட்ரிகர் ஸ்டேட்மெண்ட், ட்ரிகர் பாடி அண்டு ஃபார் ஈச் ரோ. ஸோ ஃபார் ஈச் ரோன்றது இதுதான். ஸோ ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே கொடுப்பீங்களா, அதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட்னு கொடுக்குறீங்கள. ஸோ இதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பாடி, ட்ரிகர் பாடி. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன நடக்கணும், ஒரு வேல்யூ இன்சர்ட்டோ அல்லது அப்டேட்டோ டெலீட் பண்ணும்போது அந்த டேபிள் மேலே என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றது செட் பண்ணுற ஏரியா வந்து பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே தான். சரிங்களா? அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ பிஃபோர்ன்றது என்ன மீனிங்னாக்க இந்த டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணுறதோ அல்லது டெலீட் பண்ணுறதுக்கோ அல்லது அப்டேட் பண்ணுறதுக்கோ முன்னாடி நடக்கிற ஆக்ஷன். சரிங்களா? ஆஃப்டர்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் மேலே இன்சர்ட் பண்ணிட்ட பின்னாடி அல்லது அப்டேட் பண்ணிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டெலீட் பண்ணிட்ட பின்னாடி என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் லேப் எக்ஸசைஸ் இருக்குது, அது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டெலிட்டிங் ட்ரிகர், ஸோ ட்ராப் ட்ரிகர், ட்ரிகர் நேம், அவ்வளோதான், டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கர்சர்ஸ். ஸோ கர்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேராமீட்டர்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரிகர்ஸ். சரிங்களா? ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.